சொல்லுங்க. என்னங்க கேக்குதா? ஹலோ. ஏய், ஏன்டி ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ற? என்ன ஒழுங்கா வேலை செய்ய விட மாட்டியா? இல்லங்க, நான் கோயிலுக்கு வந்திருக்கேன். சாவி பக்கத்து வீட்ல கொடுத்துருக்கேன். அதை சொல்லத்தான் கால் பண்ணேன். ஏய் இத பார், நீ எங்கேயாச்சும் போ. உன் வாய்ஸை கேட்டாலே எனக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கு. இரிட்டேட்டிங் இடி. போனை வை. ஏய், ஏங்க இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்களா? ஏன்டி இவ்வளவு லேட்டு? லேட் ஆயிடுச்சுங்க. அதைத்தான் நானும் கேட்டேன். என்ன சினுங்குறா? சரி, தலை வலிக்குது. போய் கொஞ்சம் காஃபி போட்டு எடுத்துட்டு வா. என்னங்க, உங்களுக்காக ஸ்பெஷலா பூஜை பண்ணி தீர்த்தம் கொண்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் இத குடிங்க. ஆக மொத்த காஃபி போட்டு எடுத்துட மாட்டேன். என்னங்க, இத குடிங்க. என்னடி தொண்டை? என்னங்க, என்னாச்சு? ஏங்க, என்னாச்சுங்க? என்னங்க, என்னாச்சு? என்னங்க, என்னாச்சு? தலை சுத்துதுடி, கத்தாத. ஏங்க, ஏதாவது பேசுங்க. என்ன பேச? உன் வாய்ஸை கேட்டாலே எனக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கு. இரிட்டேட்டிங். எங்க போயிட்டா இவ? டைம் வேற ஆச்சு, ஆளே காணோம். என் வாய்ஸ் சரியில்லைன்னு தான் அவளை அமிச்சோம். இவளை வேற ஆளே காணுமே. சொல்லுங்க. நான் கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேனா, நமக்கு கடன் கொடுத்தாருல, அவர் நம்ம வீட்டுக்கிட்ட நிக்கிறாருங்க. அநேகமா நம்ம வீட்டுக்கு தான் வருவாருன்னு நினைக்கிறேன். இப்போ நீ எங்க இருக்க? நம்ம வீட்டுக்கிட்ட தான் இருக்கேன். சரி, அங்கே இரு, அவன் போனதுக்கு அப்புறம் வா. வந்துட்டா போலயே. விஜய், ஏதாச்சும் யோசிடா, உன்னால முடியும். கமான். என்ன பண்ணலாம்? யாருங்க அது சும்மா சும்மா பெல் அடிக்கிறது? கடங்காரன். கடன்லாம் யாருக்கும் தரது இல்ல. சாரிங்க. உங்ககிட்ட நான் கடன் வாங்க வரலமா. உனக்கு கடன் கொடுத்த கடங்காரன். ஐயோ, உங்களுக்கு சொன்னா புரியாது. ஒரு நிமிஷம் இருங்க. என்னமா அப்படி நிக்கிற? அண்ணா, எனக்கு டெங்குல இருந்து கொரோனா வரைக்கும் எல்லா நோயும் இருக்குண்ணா. 2 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி நில்லுங்க, இல்லைன்னா உங்களுக்கும் வந்துடும். இல்லம்மா, உன் புருஷன் இருக்கானா? அவரை பார்க்கணும்னா நாளைக்கு காலை 10 மணிக்கு வாங்கண்ணா. இப்போ நீங்க போங்கண்ணா. சரிம்மா, நான் நாளைக்கு சாயங்காலமே வரேன். போடாடி, இனிமேல் கடன்காரனுக்கு அட்ரஸ் கொடுக்க கூடாது. பீச் பார்க் மாதிரி அடிக்கடி வந்து பார்த்துட்டு போறானுங்க. அப்பா, இது பூத்திட்டு எப்படிதான் இருக்காங்களோ சாமி. ஏய் ஸ்வேதா, இந்த மாச பட்ஜெட் தான். இதை வச்சு தான் சமாளிக்கணும். எக்ஸ்ட்ராலாம் கேட்க கூடாது, அப்புறம் நான் கோவமாயிடுவேன். புடி. ஏய், எதுக்கு சிரிக்கிற? என்னங்க, என் வாய்ஸை கேட்க எனக்கே கொஞ்சம் கொடூரமாக தான் இருக்கு. உனக்கே அப்படின்னா அவங்க நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாரு. நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்படி அடிச்சுட்டு போறா? மாமா, இவன் ஏன் எப்போ ஃபோன் பண்றான்? அட்டன் பண்ணி பார்க்கலாமா? அப்பனுக்கும் பொண்ணுக்கும் என்ன ரகசியம் இருக்குன்னு பார்த்துடலாம். ஹலோ, சொல்லுங்க மாமா. சொல்லுங்க அப்பா. எப்படிம்மா இருக்க? ஏதோ இருக்கேன்ப்பா. தெரியுதுமா, அந்த வெட்டி பையில கல்யாணம் பண்ணிட்டு கஷ்டப்படுறேன்னு நல்லாவே தெரியுதுமா. என்ன பண்ணுறது, நீ காலேஜ் படிக்கும்போது ஒருத்தன் கூட சுற்றிட்டு இருந்தீல, பேசாம அவனையே உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம். சண்டாளி, இதை பற்றி என்கிட்ட வாயவே திறக்கலையே. குடிக்கிறேன். இப்பயும் ஒன்றும் கெட்டு போகலை, பேசாம நம்ம பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிடு. என்ன பிளான்பா? அட அதாம்மா, அவனுக்கு சோத்துல விஷம் வைக்கிறது. இந்த விஜய்க்கே விஷம் வைக்க பார்க்குறானுங்களே. மொத்தமா முடிச்சிட்டு சொல்றேன்ப்பா. அடா பாவீங்களா, இத்தனை நாளா என்ன குடும்பமா கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்கீங்களாடா. இனிமேல் சோத்துல பார்த்து கை வைடா விஜய். உசுறு முக்கியம் பிகிலே. எந்த பிள்ளையார் கோயில தீர்த்தம் வாங்கிட்டு வந்தியோ அதே பிள்ளையார் கோயில நானும் தீர்த்தம் வாங்கிட்டு வந்துட்டேன்டி. இன்னைக்கு குடிச்சு என் வாய்ஸை மாத்துறேன். இது பத்தாத.
போதும் மிக்சிங் கரெக்டா இருக்கும். ஆ? என்ன இது கலக்குனா என் வயிறு கலக்குது. ராத்திரி போட்ட மொச்ச கொட்டை வேலை செய்தான்னு தெரியலையே. ஓடுறா டிப்ல நிக்குது. இப்பதான் வயிறு கிளியரா இருக்கு, குடிப்போம். ஆ? ஹே! என் தீர்த்தம். ஐயோ 10 மணி ஆச்சு, கடன்காரன் வந்திருப்பானே. ஏய் ஸ்வேதா, ஹேய் ஹேய், காலிங் பெல் அடிக்குதுடி. மணி 10 ஆச்சு, கடன்காரன் வந்திருப்பான். நேத்து மாதிரி பண்ணா மாட்டிப்போம். நீ என்ன பண்ற? உன் மூஞ்ச போய் காட்டி பேசு. ஏய் சொல்லிட்டு இருக்க, வாடி வா ஒழுங்கா வான்ற. ஏய் கதவு தொறடி, கதவு தொறடின்ற. என்னம்மா உனக்கு உடம்பு சரியாயிடுச்சா? எங்க உன் புருஷன் இல்ல? என் புருஷன் வீட்ல இல்லன்னு சொல்லு. என் புருஷன் வீட்ல இல்ல. ஓ.